சென்னையில் கடந்த 2 நாட்களாக குறைந்து வந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. செவ்வாய்க்கிழமை 6,385 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிராம் தங்கம் மேலும் 35 ரூபாய் உயர்ந்து 6,420 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 280 ரூபாய் அதிகரித்து 51,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 91 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 91 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் 5 விழுக்காடு அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்ததன் எதிரொலியாகவே சென்னையிலும் அதிகரித்துள்ளது. 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2,416 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. யூடியூப் சேனலில் லைக்ஸ் வாங்குவதற்காக முதியவரை தற்கொலைக்கு தூண்டி அதனை வீடியோ எடுத்த யூடியூபர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் நிலப்பிரச்சினை தொடர்பாக நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்கச் சென்றார். அப்போது திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி அவர் தீக்குளிக்க முயன்றார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உடனடியாக முதியவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். விசாரணையில் 30 வயதான விக்னேஸ்வரன் என்ற யூடியூபரின் ஆலோசனைப்படி தான் தீக்குளிக்க முயன்றதாக முதியவர் வாக்குமூலம் அளித்தார். அதாவது தீக்குளிக்க முயல்வது போன்று நடிக்குமாறும் அதனை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றினால் வைரலாகி தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று முதியவரை யூடியூபர் மூளை செலவை செய்துள்ளார். மேலும் முதியவர் தற்கொலைக்கு முயன்றதை தனது செல்போனிலும் விக்னேஸ்வரன் வீடியோ எடுத்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவலர்கள் யூடியூபர் விக்னேஸ்வரனை கைது செய்தனர். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகுதி பட்டியல் வரக்கூடிய 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி மத்திய அரசு கலந்தாய்வு தொடங்கக்கூடிய நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு, ராணுவ பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, விளையாட்டு பிரிவுக்கு 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். விண்ணப்பம், பதிவேற்றம் மற்றும் கலந்தாய்வு எல்லாமே முழுமையாக இணையதள வழிகளிலேயே நடைபெறவிருக்கிறது. இந்த 7.5% இடஒதுக்கீடு அந்த கலந்தாய்வு மட்டும் நேரடியாக நடைபெறவிருக்கிறது. MBBS படிப்பிற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 9,050 மருத்துவ இடங்கள் உள்ளதாகவும், BDS படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் 250 இடங்களும், தனியாரில் 1,950 என்று மொத்தம் 2,200 இடங்கள் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற தமிழ்நாடு மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண்ணள்ளி போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மின்கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, பால் பொருட்கள், பதிவு கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்களின் விலை உயர்வு என மக்களை திமுக அரசு பல வகைகளில் சிரமப்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதையெல்லாம் தாண்டி வீடு கட்ட முயல்வோருக்கு வரைபட அனுமதி கட்டணத்தை அதிக அளவில் உயர்த்தி திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் EPS சாடியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் 1000 சதுர அடிக்கு 46,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மற்ற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளிலும் வரைபட அனுமதி கட்டணங்கள் தரத்திற்கேற்ப உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் EPS தெரிவித்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரைபட அனுமதிக்கு பழைய கட்டணத்தையே நிர்ணயிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த நிதியாண்டின் வருமான வரியை தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வழக்கமாக வருமான வரி தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதியே கடைசி நாளாகும். இந்நிலையில் அச்சு ஊடகங்களுக்கான வருமான வரி தாக்கல் செய்ய காலக்கெடு நீட்டிக்கப்பட்டதாக சுற்றறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய அரசு மாத சம்பளம் பெறக்கூடிய வரி செலுத்த தகுதியுள்ள தனிநபர்களுக்கு எந்த காலக்கெடுவும் நீட்டிக்கப்படவில்லை என்று அறிவித்துள்ளது. 2023-2024 நிதியாண்டின் வருமான வரியை இன்று செலுத்த தவறினால் பழைய வரி செலுத்தக்கூடிய முறையில் எந்த சலுகைகளும் பெற முடியாது. மேலும் கால தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்தால் அதற்கு அபராதமும் செலுத்த நேரிடும். ஜூலை 26ஆம் தேதி வரை 5 கோடிக்கும் அதிகமானோர் வருமான வரி விண்ணப்பங்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை விட 8 விழுக்காடு அதிகம் என்றும், கடந்த 26ஆம் தேதி மட்டும் 28 லட்சம் பேர் தங்கள் கணக்குகளை தாக்கல் செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறை அறிவித்துள்ளது.
நள்ளிரவில் குடியிருப்புகளில் யானை புகுந்த இந்த காட்சி கோவை மாவட்டம் மத்திப்பாளையம் கிராமத்தில் பதிவு செய்யப்பட்டது. தொண்டாமுத்தூர் அருகே மத்திப்பாளையம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் ஒற்றை யானை உலா வந்தது. அப்போது வீடு ஒன்றின் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு யானை நுழைந்தது. யானையின் சத்தம் கேட்டதும் அருகிலிருந்த வீடுகளில் வசிப்பவர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அபாய குரல் எழுப்பினர். பொதுமக்களின் குரலை கேட்டதும் யானை அங்கிருந்து வெளியேற முற்பட்டது. அப்போது வீட்டின் தடுப்புச் சுவரை தாவி குதிக்க முயன்ற யானை முன்னங்கால்களால் சுவரை தாண்டியது. எனினும் பின்னங்கால்களை எடுக்க முயன்றபோது தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகள் குடியிருப்புகளில் புகுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவணியா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில மூன்றாவது நிகழ்ச்சியாக கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்துல பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் திருமண உதவிக்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக வழங்கினார். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை, அதே போல பள்ளி பேக் உள்ளிட்ட உபகரணங்கள் அடங்கிய அந்த பைகளையும் கொடுத்து வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வப்போது ஒவ்வொரு கால இடைவெளிக்கு ஒரு முறை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெறப்பட்ட மனுக்கள் மீது வந்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 இடங்கள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதுல 3வது நிகழ்ச்சியாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல முன்னதாக முதியோர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கான அந்த பெட்டகத்தை அவர் கொடுத்தார். திருமண உதவித்தொகை கேட்டு பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த திருமண உதவித்தொகை அதையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ச்சியாக தற்போது பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு அவர்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான உபகரணங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அவரோடு இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் சேகர் பாபு, பொன்முடி, அதே போல மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். கேரளாவின் வயநாட்டை புரட்டி போட்ட நிலச்சரிவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலகிரி மாவட்டம் எப்படி தப்பித்தது என விளக்குகிறார் நமது நெறியாளர் தேவப்பிரியன். கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் மேக வெடிப்பு. ஒரு குறைவான நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக அளவுக்கு மழை பெய்யுறது தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் உத்தரகாண்டில் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு நடந்துச்சு. ஸோ இந்த மேக வெடிப்பின் காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டங்களில் 3 இடங்களில் தொடர்ச்சியான ஒரு நிலச்சரிவு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. பலர் உயிரிழந்திருக்காங்க. மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. பட் தமிழ்நாட்டுக்கு இது எப்படி பொருந்தும், இதை எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கும் இந்த மேப்படி அப்படின்ற பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஊட்டிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 106 கிலோமீட்டர் தான். எல்லாமே அதே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டிருக்கக்கூடிய அந்த தொடரில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஸோ எல்லாமே ஹில் ஸ்டேஷன், டூரிஸ்ட் அதிக அளவுக்கு வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக பெருவெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப கால அவகாசம் இருக்காது. ஏன்னா ஒரு மேகம் ட்ராவல் பண்ணுற வேகமும் சரி, அதை எந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பெருவெடிப்பு அப்படின்றது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கூடலூர்லையும் சரி, ஊட்டிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு மேக பெருவெடிப்பு வந்தால் அங்கே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாம் பார்க்கலாம், கடந்த சில நாட்களில் ஏற்கனவே இங்கே எப்படி கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்துட்டு இருந்ததோ அதே அளவுக்கு தான் நீலகிரியிலையும் ஊட்டிலையும் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் கேரளாவில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டது, நமக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா 2018 கேரளா அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படும் போது நிலச்சரிவு அப்படின்றது தவிர்க்க முடியாதா இருக்குது, குறிப்பாக மலைப்பகுதிகளில். ஸோ அதுக்கு
பெரிய அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய வகையில் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தை 2018 நம்ம கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் அப்படின்னு நடந்திருக்கு கேரளாவில். ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேக பெருவெடிப்பு அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்த மாதிரி நீலகிரி மாவட்டம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ப்ராப்பரான ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்றதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது.